இங்க ஒருத்தன் ஒரு வால்ல பிக்ஸ் பண்ணி இருந்த வித்தியாசமான ஒரு ஆயில் பெயிண்டிங்க பாக்குறான். பார்த்தா அது இப்பதான் வரைஞ்ச மாதிரி ஈரமா இருக்குது. ஏதோ ஒரு ஆர்வத்துல உடனே அதை லைட்டா ஒரு விரலால தொட்டு பாக்குறான். அந்த பெயிண்ட் அப்படியே அவன் கையில ஒட்டிடுது. உடனே அவனோட ரூமுக்கு போயிட்டு அவன் கைய வாஷ் பண்றான். ஆனா அந்த பெயிண்ட் அப்பவும் போகாம அப்படியே ஒட்டி இருக்குது. அப்படியே டயர்ட் ஆகி தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில எழும்பி பாக்குறப்ப அவனோட 2 விரல் கம்ப்ளீட்டா எல்லோ கலர்ல மாறிடுது. அந்த விரலை காது பக்கத்துல கொண்டு போனதும் பறவைகள் கீச் கீச்சுன்னு கத்துற மாதிரி பயங்கரமா சவுண்டும் கேக்குது. உடனே பயந்து போய் அவன் ரூம்மேட்டுக்கு காமிக்கிறான். ஆனா அவனுக்கு எந்த சத்தமும் கேட்கல. ஒருவேளை அது நம்ம கற்பனையா இருக்கும்னு அப்படியே அதை விட்டுறான். உடனே அவனோட ரூமுக்கு போயிட்டு டிடர்ஜென்ட் போட்டு கையை வாஷ் பண்றான். ஆனா அப்பவும் அந்த பெயிண்ட் போகல. என்னடா இதுன்னு திடீர்னு அவன் திரும்பி பார்க்கப்ப ஒரு கிளீனர் லேடி அவனையே பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலா அந்த லேடி தான் அவன் அந்த பெயிண்டிங் முந்தின நாள் பார்க்கப்ப அந்த பெயிண்டிங் முன்னாடி நின்று அதையே பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனோட மஞ்சள் விரல்களை பார்த்ததும் அந்த லேடி உடனே அந்த விரல்களை கட் பண்ணி எடுத்துருன்னு அவனை பயமுறுத்துறான். அதை கேட்டதும் அவன் பயத்துல அவனோட ரூமுக்கு ஓடி போயிட்டு அவன் ரூம்மேட் கிட்ட சொல்றப்ப என்னடா இது காமெடின்னு அவன் நக்கல் பண்ணி சிரிக்கிறான். அடுத்த நாள் காலையில அவன் எழும்பி பார்க்கறப்ப அவனோட கை ஃபுல்லா எல்லோவா மாறிடுது. அதுல இருந்து வர்ற பறவைகளோட சத்தமும் அவன் காதை கிழிக்குது. உடனே ஒரு கத்தியை எடுத்து அவனோட கையை கட் பண்ணிடலாமான்னு பாக்குறான். ஆனா அதுக்கு அவனுக்கு இந்த தைரியம் இல்ல. உடனே அவன் கோபத்துல போயிட்டு அந்த கிளீனிங் லேடி கிட்ட இது என்ன பெயிண்டிங்னு உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறான். அப்பதான் அவன் அந்த பயங்கரமான உண்மையை சொல்றான். ஆக்சுவலா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அந்த பெயிண்டிங்கை பார்த்திருப்பான். அந்த பெயிண்டிங் அப்பவும் ஈரமா இருந்ததால அவ தெரியாம அதை அவளோட விரலால தொட்டுறான். விளையாட்டா அதை அவளோட சிஸ்டர் ஃபேஸ்லயும் தடவி விட்டுறான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பெயிண்டிங் எப்பவுமே போகாதுங்கிற உண்மை தெரியுது. உடனே அந்த கிளீனர் லேடி அவளோட கையை வெட்டி எடுத்துருவான். ஆனா அவ சிஸ்டரோட ஃபேஸ் ஃபுல்லா எல்லோவா மாறிடுது. கொஞ்ச நாள்ல அவ அப்படியே காணாமலும் போயிருவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு காணாம போன அவளோட சிஸ்டரை அந்த பெயிண்டிங் உள்ள பாக்குறான். அதை கேட்டு ஷாக் ஆகி அவன் கோபத்துல அந்த பெயிண்டிங்கை கத்தியால குத்தி அதை அழிக்கணும்னு போறான். அப்போ அவ அதை தடுக்கிறப்ப அந்த பெயிண்ட் தெரியாம அவளோட தலையிலையும் பட்டுறது. உடனே பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறான். அப்போ அதுல இருந்து வர்ற பறவைகளோட சவுண்ட்ல அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அவனோட நிஜ வேர்ல்டுல இல்லாம இப்போ அந்த பெயிண்டிங் உள்ள வந்த மாதிரி ஃபீல் பண்றான். அங்க அந்த கிளீனிங் லேடியோட சிஸ்டரை பாக்குறான். அவ வேகமா அங்க இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சிடறான். அந்த சத்தம் தாங்க முடியாம கடைசியில அவனோட கையை அவனையே கட் பண்ணிடுறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனோட ரூம்மேட் அவனை எல்லா இடமும் தேடி பாக்குறான். ஆனா எங்க தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அந்த வித்தியாசமான பெயிண்டிங்க பாக்குறான். அந்த பெயிண்டிங் உள்ள அவன் ஃப்ரெண்ட் மாதிரியே ஒருத்தன் கையை கட் பண்ணிட்டு நிக்கிறத கவனிக்கிறான். ஆர்வ கோளாறுல அவனும் அந்த பெயிண்டிங் பத்தி தெரியாம அதை தொட்டுறான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவனோட உருவமும் அந்த பெயிண்டிங் உள்ள வந்துருது. கடைசியில அந்த கிளீனிங் லேடி இதையெல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணின மாதிரி அந்த பெயிண்டிங் முன்னாடி நின்று பயங்கரமா சிரிச்சுட்டு நிக்கிறான்.